நள்ளிரவில் செல்போனில் கொஞ்சி கொஞ்சி பேசிய மனைவி, இரவோடு இரவாக கதையை முடித்த கணவன், செல்போனை தர மறுத்ததால் ஆத்திரம், மொட்டை மாடியில் வைத்து நடந்த பயங்கரம், நிற்கதியாய் நிற்கும் 4 குழந்தைகள், கொடூர கொலையின் பின்னணி என்ன? விடிஞ்சு ரொம்ப நேரமாகியும் காஜல் தேவி இன்னும் ஏன் ரூமை விட்டு வெளியவே வரலன்னு அவங்களுடைய சகோதரிக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதையடுத்து ரூமுக்குள்ள போன அவங்க அங்க தன்னுடைய சகோதரி கிடந்த காட்சிய அப்படியே உறைஞ்சு போய் பார்த்து நின்னாங்க. கண்ணு மேல சொருக மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த தங்கைய பார்த்து கதறி அழுத அந்த பெண் உடனடியா போலீஸுக்கும் தகவல் கொடுத்தாங்க. உடனடியா அங்க வந்த போலீஸ் காஜலோட சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதுல அம்பலமாச்சு அந்த கொடூர கொலையோட பின்னணி. ஹரியானா மாநிலம் குருகிராம் பான்ஸ் அலியார் கிராமத்தை சேர்ந்தவர் 37 வயசான நரேந்திர சிங். இவருக்கு 36 வயசுல காஜல் தேவிங்கிற மனைவியும் 4 குழந்தைகளும் இருக்காங்க. இந்த நிலையில தான் நரேந்திர சிங் தன்னுடைய மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செஞ்சுக்கிட்டு வந்ததா சொல்லப்படுது. காஜல் யார் கூட போன்ல பேசினாலும் எவன் கூட பேசுற, உனக்கு யார் கூடவோ கள்ள உறவு இருக்குன்னு தகாத வார்த்தைகளால பேசி ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு வந்ததா சொல்லப்படுது. அதனால மனசு உடைஞ்சு போன காஜல் தன்னுடைய உறவினர்கள் கிட்ட கூட பேச பயப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படியே எப்பயாவது பேசினா கள்ள காதலன் கிட்ட தான் பேசுறியான்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்திட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால காஜல் எப்பவுமே நரேந்திர சிங் தூங்குனதும் தன்னுடைய பெத்தவங்க கிட்ட தோழிகள் கிட்டையும் செல்போன்ல பேசுவாங்கன்னு சொல்லப்படுது. இதே போல அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த நரேந்திர சிங் வழக்கம் போல மனைவி கிட்ட சண்டை போட்டதா சொல்லப்படுது. கொஞ்ச நேரத்துல கத்திட்டு நரேந்திர சிங் தூங்க போன நிலையில அந்த நேரத்துல தான் காஜலுடைய செல்போன் அடிச்சிருக்கு. புருஷன் தூங்கிட்டதா நினைச்சு காஜல் தேவி போன் பேசினதா சொல்லப்படுது. ஆனா தூங்காம இத கவனிச்சுக்கிட்டு இருந்த நரேந்திர சிங் காஜல் கிட்ட செல்போனை காட்டு, யார்கிட்ட பேசுறன்னு சொல்லி தகராறு பண்ணி இருக்கான். இதனால 2 பேருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் உண்டாகி இருக்கு. நம்ம மேல தப்பே இல்லைன்னும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காத நரேந்திர சிங் காஜலை வழக்கம் போல செம்மையா அடிச்சிருக்கான். ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட உச்சத்துக்கு போன அவரு காஜலை அங்க கடந்த துப்பட்டாவால கண்ணிமைக்கிற நேரத்துல அவங்களுடைய கழுத்துல போட்டு நெரிச்சிருக்கான். இதுல மூச்சு நின்ன காஜல் பரிதாபமா உயிரை விட்டாங்க. அவங்க இறந்து போனதை உறுதிப்படுத்திக்கிட்ட நரேந்திர சிங் இங்க இருந்தா நாம போலீஸ்ல மாட்டிக்குவோம்னு பயந்து போய் அங்கிருந்து தப்பி ஓடுனதா சொல்லப்படுது. அந்த நேரத்துல காஜலுடைய சகோதரி கூட இவங்களுடைய 4 குழந்தைகளும் மொட்டை மாடியில தூங்கிக்கிட்டு இருந்ததால காஜலுக்கு நடந்த கொடூர சம்பவம் பத்தி தெரியாம போனதா சொல்லப்படுது. உடனே விடிஞ்சதும் காஜல் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பத்தி அவங்களுடைய சகோதரி கொடுத்த புகாரின் பேர்ல தப்பி ஓடுன நரேந்திர சிங்க போலீஸ் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.